ஆ நீலிரா படம் பார்த்தேங்க. அது ரொம்ப நல்லா இருக்கு இந்த படம். ஆக்சுவலி என்னன்னா, ஒரு நார்மலான ஒரு குடும்பத்துல, ஒரு கல்யாண வீட்ல எப்படி இருப்போம்? ஒரு ஒரு இரவு எப்படி போகும்? அப்படின்னு நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். பட் ஒரு போர் சூழல் சூழ்ந்த ஒரு கிராமத்துல இருக்க ஒரு இரவுல, அந்த கல்யாண வீட்ல எப்படி அவங்க வேதனைகள அனுபவிக்கிறாங்க? அவங்க அன்றாட வாழ்க்கையில அந்த அந்த லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்றத எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு இந்த படம் ஒரு வாய்ப்பா இருக்கு. ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது, ஓ! இந்த மாரி விஷயங்கள்லாம் இருக்கா? இந்த மாரி விஷயங்கள்லாம் இருக்கான்னு பார்த்து நம்மளால வந்துட்டு ஆச்சரியப்படுற மாரி தான் இருக்கு. இன்ன கதைகள நம்ம காதால கேட்டிருந்தாலும், நியூஸ்ல படிச்சிருந்தாலும், இந்த மாரி விஷயங்கள நம்ம பார்க்கும்போது இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ குடுக்குது. நாம எவ்வளவு நல்ல வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கோன்ற ஒரு ஞாபகத்த இது குடுக்குது. இல்ல ரொம்ப கனெக்ட் ஆகுதுங்க. என்னன்னா, என்னால ரொம்ப க்ளோஸா கனெக்ட் பண்ணிக்க முடியுது. இந்த மாரி விஷயங்கள் நடக்கும்போது, அதான் திரும்ப சொல்றேனே, நம்ம நம்ம எல்லாருமே வந்து எவ்வளவு ஒரு கொடுத்து வச்ச வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கோன்ற மாரியான ஞாபகத்த தான் குடுக்குது. ஸ்கிரீன் பிளே ரொம்ப இன்டாக்டா, ரொம்ப எங்கேஜிங்கா இருக்கு. 1 1/2 மணி நேரம் படம் தான். அது போறதே தெரியல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு முடியுது. அந்த இன்ட்ரோல் பாயிண்ட்ல நல்ல ஒரு ஹை பாயிண்டா இருக்கு. சூப்பர் அப்படின்னு நினைச்சிட்டு போயிட்டு வரோம். வரும்போது செகண்ட் ஹாஃப் டக்கு டக்கு டக்குன்னு கொண்டு போய் ஒரு பாயிண்ட்ல கரெக்டா முடிக்கிறாங்க. இது கண்டிப்பா குடும்பத்தோட வந்து எல்லாருமே பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். ஆதரவு கொடுக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். அதான் இப்ப கிளைமேக்ஸ், பாட்டு, மிடில் அப்படின்னு சொல்ல வரல. ஓவராலா ஒரு படம் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி. ஆக்சுவலி நீலிரா படம் பார்த்துட்டு வந்தேன். 1 1/2 மணி நேரம் படம். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்தது. செகண்ட் ஹாஃப் மேபி கொஞ்சம் டயலாக் பேசின இடத்துல கொஞ்சம் லாக் அடிச்சது. மிச்சபடி 1 1/2 மணி நேரம் படம் வந்து எந்த அளவுக்கு இருக்கணுமோ அந்த மாதிரி இருந்தது. எனக்கு ஆக்சுவலி அது ரொம்ப 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 கனெக்ட் பண்ண ஒரு விஷயமா இருந்தது. ஏன்னா அந்த இலங்கையில நடக்கிற ஒரு விஷயம் எப்படி நடக்குது என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ எனக்கு அதை பார்க்கும் போது எனக்கு இலங்கையில போயிட்டு ஒரு விஷயம் லைவா பார்த்துட்டு வந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. எனக்கு இப்பெல்லாம் இலங்கையில நடந்திருக்கான்றது எனக்கு தெரியாது. கேள்விப்பட்டிருப்போம், ஒரு ஒரு சில பழமூலமா நம்ம சின்ன சின்ன விஷயமா கேள்விப்பட்டிருக்கோம். அதே ஒரு விஷயமா எடுத்து காட்டும் போது ரொம்ப அழகா ஒரு விஷயம் என்னால கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சது படம் ஃபுல்லாவே. எனக்கு என்ன சொல்றேன், எனக்கு வந்து ஒரு ஒரு விஷயத்துல லைவா பார்த்துட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. ஒருவேளை நான் அந்த இடத்துல இருந்தா என்ன பண்ணிருப்பேன்ற அளவுக்கு நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த அளவுக்கு இம்பாக்ட் பண்ற கூட படம். பிளஸ் இது வந்து குழந்தைங்களோட வந்து பார்க்கலாம். ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து பார்க்கலாம். பேரண்ட்ஸ், கிட்ஸ், வயசானவங்க, மேபி வயசானவங்கலாம் பார்த்தா இந்த விஷயத்துல நான் நியூஸ்ல கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்ஸ் பார்க்கும்போது இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கா அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. புதுசா ஒரு விஷயம் கத்துப்பாங்க எனக்கு தெரிஞ்சு கூட்டிட்டு வந்தா. தேங்க்யூ. நீலிரா கண்டிப்பாக வந்து ஸ்டோரிக்காக நீங்கள் இந்த படத்தை வந்து பார்க்கலாம். அண்ட் இலங்கை தமிழ் அவங்க பேசுகிற மொழி ஆகட்டும் சரி. அண்ட் எல்லாருமே ஸ்ரீலங்கன் க்ரூ தான். டேரக்டரும் ஸ்ரீலங்கன், க்ரூவும் ஸ்ரீலங்கன். ஸோ எனக்கு ஹாப்பியாக இருக்குது அது சென்னையில் வந்து அதை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுனால. ஸோ கதைக்காக நீங்கள் வந்து பார்க்கலாம். நிறைய ரியலிஸ்டிக்கான ஒரு ரியலைசேஷன்ஸ் அங்கங்கே நிறையா இருக்கும். எஸ்பெஷலி கிளைமேக்ஸில் எனக்கு ஸ்பாய்லராக இருக்க வேணாம். ஸோ நான் நிறையா இது பண்ணல. பட் யா இல்லை, கனெக்டிவிட்டி அப்படின்றத தாண்டி ரியலைசேஷன் தான். நான் சொல்கிற ஒரு பாயிண்ட் வந்து ரியலைசேஷன் தான். கண்டிப்பாக கனெக்டிவிட்டின்றது எல்லாருக்குமே இருக்குமான்றதை கேட்டிங்கன்னா, இந்த வார்லேருந்து வந்தவங்க அந்த மாதிரி லைக் வாழ்ந்துட்டு வேற எங்கேயாச்சும் போனாங்கன்னா அவங்களுக்கு தான் கனெக்ட் ஆகுமே தவிர்த்து இல்லை ரியலைசேஷன் தான் நம்மளுக்கு நம்ம பண்ண வேண்டிய ஒரு விஷயம். படம் செம்மையா இருந்துச்சு. நீலிரா பார்த்துட்டு வந்தா செம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. இலங்கையில நடக்கிற ஒரு கல்யாணத்தை பற்றி சொல்லியிருக்காங்க போருக்கு நடுவில். ஸோ சூப்பராக இருந்துச்சு. நம்ம சாதாரணமாக ஒரு கல்யாணம் நடக்கிறத அதை டிஃப்ரெண்ட்டாக காட்டியிருக்காங்க. செம்ம ஒரு படம் நல்லா. ஆ ஒரே நைட் ஓவரால் ஒரு நைட்டு வந்து எப்படி கடக்குறதுன்னு இருக்குல்ல, அது வந்து இலங்கையில் இப்படி தான் இருக்குன்றத காட்டியிருக்காங்க. செம்மையாக வருது. ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாருமே செம்ம என்ஜாய்மெண்ட் பண்ணியிருப்போம். நம்ம டான்ஸ் ஆடி இருப்போம். இப்போ இருக்க எல்லாம் பயங்கரமாக இருக்கும். ஆனால் அங்கே வந்து நாளைக்கு கல்யாணம் நடக்குமோ நடக்காதோ அப்படின்ற மாதிரி இருக்கு. இல்லை உயிர் சேதம் ஆகுமோ, இல்லை போர் வெடிக்குமா, அந்த ஒரு சூழ்நிலையில் ஒரு படம் பண்ணியிருக்காங்க. செம்மையாக இருந்துச்சு. ஆமா, அது வந்து உணர்ச்சி பூர்வமா இருக்கு. அங்க வந்து ஒரு சில இடங்கள்லாம் ஃபீலிங் பயங்கரமா இருக்கு. கண் கலங்குற மாதிரி இருக்கு. செம்ம ஒரு படம். நல்லா எல்லாருமே செம்மையா பண்ணியிருக்காங்க. எனக்கு படம் செம்ம கனெக்டிங். ஏன்னா நம்மளுக்கு வந்து நாங்கள் வந்து சவுத் சைடு, நான் மதுரை சைடு. ஸோ அதனால எனக்கு கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நடக்கும், இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு. பட் பார்க்கும்போது பயங்கர இம்பாக்டாக இருந்துச்சு. எல்லாருமே செம்மையா பண்ணியிருக்காரு. தமிழ் சந்திரா நல்லா பண்ணியிருக்காரு. சனந்த்னு ஒருத்தர், அவர் நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. கிளைமேக்ஸ் வந்து பாருங்க, படம் பாருங்க. செம்மையா இருக்கு. எல்லாமே சொல்ல முடியாதுல்ல. படம் பாருங்க. ஒரு சின்ன படத்தை ஆதரிங்க. ஏன்னா நல்ல படத்தெல்லாம் தேட்டரில் விட்டுட்டு ஓடிடியில் பார்த்து நல்லா இருக்கு சொல்கிறோம். அதுதான் நல்ல படத்தை தேட்டரில் பாருங்க. தேங்க்ஸ்.